வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் சீக்ரெட் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான தூதுவளை சூப் பண்ண போகிறோம். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சூப்பில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பொதுவாக தூதுவளை இலை இப்படி தான் இருக்கும். முன்னாடி நைஸாகவும் பின்னாடி நிறைய முள்ளாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்த கீரையில் முள் கம்மியாக தான் இருந்தது. இந்த காம்பு பகுதியிலையும் முள் இருக்கும். ஸோ கட் பண்ணும்போது பார்த்து சிசரில் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நம்ம ஒரு கப், அதாவது ஒரு கட்டு கீரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே இந்த சூப் ரொம்ப நல்லது. அதுவும் இந்த கொரோனா சீசனில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நமக்கு. இப்போ கடாயை ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ரொம்ப வதங்கணும் தேவையில்லை, ஓரளவு மீடியமாக வதங்கினா போதும். ஏன்னா எப்படியும் மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறோம். இப்போது இதோட ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு எதுக்குன்னா தூதுவளை பொதுவாகவே ரொம்ப ஹீட்டு. நமக்கு பாசிப்பருப்பு போடும்போது திக்னஸும் கிடைக்கும். அதே டைமில் நமக்கு குளிர்ச்சி உடம்புக்கு. அதோட ஒரு நாட்டு தக்காளி, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது இதோட ஒரு ஸ்பூன் மிளகு, ஜீரகம் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் 2-3 தடவை நல்லா அலசி கட் பண்ணி எடுத்து வச்ச தூதுவளையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போது இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு பார்த்து நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு தண்ணியெல்லாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி ஓரளவு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் அரைச்சி வச்ச விழுது, பாசிப்பருப்பு சேர்த்ததுனால ஓரளவு திக்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அடிஷ்னலாக தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதோட ஒரு பிஞ்ச் பெருங்காயம், இப்போ இதோட ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விளக்கெண்ணெய், அதாவது கஸ்டர்ட் ஆயில், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சிம்லேயே இருக்கட்டுங்க. கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நுரையாக வருது இல்லைங்களா? இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாங்க. நான் இதில் விளக்கெண்ணெய் சேர்த்திருக்கேன் இல்லைங்களா? விளக்கெண்ணெய் நமக்கு சளி வெளியில் வரத்துக்கு அதுவும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதோட ஒரு பிஞ்ச் பெப்பர் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். உப்பு நீங்கள் தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோடது ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி தூதுவளை சூப் சூப்பராக செமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.